மயிலாடுதுறை சட்டசபை தொகுதி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக போட்டியிடும் திமுக கழக வேட்பாளர் தோப்பு வெங்கடாச்சலம் அவர்கள் பெருந்துறை நகர முக்கிய சாலைகளில் கழக உடன்பிறப்புகளோடும் கூட்டணி கட்சி தோழர்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக சென்று வாக்காளர்களிடத்தில் உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகள் சேகரித்தார். நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் திமுக நகர செயலாளர், நகர்மன்ற தலைவர் ராஜேந்திரன் மற்றும் நகர திமுக பொருளாளர் செந்தில்குமார் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தோழர்கள், கழக உடன்பிறப்புகள் கலந்து கொண்டனர். வாக்காளர் பெருமக்களே, நடைபெறுகிற சட்டப்பேரவை தேர்தலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய சார்பாக காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய தலைவர்களோடு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்களோடு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்களோடு இந்த கூட்டணியிலே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய ஆதரவோடு, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவோடு, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய ஆதரவோடு, வருகை புரிந்திருக்கிற பல்வேறு அருந்ததிய அமைப்பினுடைய ஆதரவோடு உங்கள் மத்தியிலே உதயசூரியன் சின்னத்திலே ஓட்டுக்களை கேட்டு நான் வந்திருக்கிறேன். இந்த கோட்டைமேடு பகுதி ஒன்றும் இணைப்பை கொடுக்கிறதை பார்க்கிற பொழுது கட்டாயமாக எங்கு நன்றி இருக்கிறதோ இல்லையோ இந்த கோட்டைமேடு பகுதி மக்களுக்கு நன்றியோடு இருக்கிறீர்கள். கடந்த காலத்திலே நாங்கள் செய்த திட்டங்களுக்கெல்லாம் இன்றைக்கு வாழ்க்கையிலே வசதி இல்லாமல் இருக்கலாம். வசதி படைத்தவர்கள் கூட நன்றியை மறந்து விடுகிறார்கள். ஆனால் நன்றியை மறவாத ஒரே சமுதாயம் அருந்ததிய மக்கள் என்பதை நான் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். வீட்டு பிள்ளையாக இருந்த என்னுடைய முயற்சியால் கொண்டு வரப்பட்டது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். 20-30 வருடங்களுக்கு முன்பாகவே உறுப்பினர் மூலமாக ஒரு சமுதாய நலக்கூடத்தை உங்கள் பகுதிக்கு கட்டி கொடுத்த உங்கள் வீட்டு பிள்ளை. அது மட்டுமல்ல, கடந்த முறை இங்கு பகுதிக்கு கழிப்பறையே கிடையாது. கழிப்பறை இல்லாத இந்த பகுதிக்கு உங்கள் முன்னால் வந்து கட்டி கொடுத்திருக்கிறோம் என்கிற நம்பிக்கையோடு வாக்குகளை கேட்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கு தளபதி அவருடைய ஆட்சி தொடர வேண்டும். அதுதான் அருந்ததிய மக்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி என்பதை ஒரு சில விளக்கங்களை சொல்ல ஆசைப்படுகிறோம். மாதம் 10 நாள் கழிகிறதோ இல்லையோ, ஏழை மக்களுடைய குடிசையிலே ஆனந்தத்தை தருகிற 1000 ரூபாய் உங்கள் வங்கி கணக்கிலே வரவு வைக்கப்படுகிறது. இதுக்கு முன்பமாக 5000 ரூபாயை உங்கள் வங்கி கணக்கிலே வரவு வைத்த முதலமைச்சர் 1000 ரூபாய் இனி 2000 உயர்த்தப்படும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் என்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வந்தாரோ, ஏழை எளிய மக்களுக்காக நாள்தோறும் திட்டங்கள். இன்றைக்கு அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவ செல்வங்களுக்கு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து உங்களுடைய சமையல் வேலையை பாதியாக குறைத்து விட்டார்கள். அன்புக்கிடையே வாக்காளர் பெருமக்களே, பேருந்திலே இலவச விடியல் பயணம் திட்டத்தை கொண்டு வந்து பாமர மக்களையும், பேருந்தில் யார் பிரியா செய்ய முடியும்னா சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற ஒரு எம்எல்ஏவுக்கு நிகராக குடிசையில் இருக்கிற இந்த பெண்களும் செல்லலாம் என்கிற சட்டத்தை போட்டவர் மரியாதைக்குரிய தளபதி அவர்கள். அன்புக்கிடையே வாக்காளர் பெருமக்களே, இந்த தேர்தல் முடிந்ததும் தளபதி அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றதும் ஒவ்வொரு வீடுகளுக்கும் கோட்டைமேடு பகுதியில் ஒரு கூப்பன் கொடுப்பார்கள். அதற்கு பெயர் இல்லத்தரசி கூப்பன். இந்த கூப்பனை நீங்கள் பெருந்துறையிலே எந்த கடையில் வேண்டுமானாலும் கொடுத்து 8000 மதிப்புள்ள பொருளை நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் என்று தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். செய்த திட்டங்களை இன்றைக்கு பட்டியலிட்டிருக்கிறார்கள். இந்த தார் சாலை கடந்த காலத்திலே உங்களுக்கு அகலப்படுத்தப்பட்டு தார் சாலை மேல்நிலை தொட்டி கோட்டைமேடு பகுதிக்கு மட்டும் உங்களுக்கு கட்டி கூட ஏற்கனவே கட்டி கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் பழசாயிருச்சு. இந்த சமுதாய நல கூட உருவாக்க இது கூட 19 லட்சம் ஒதுக்கியாச்சுன்னு தலைவர் சொல்றார். 19 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு விரைவில் இந்த தேர்தல் முடிந்ததும் மீண்டும் இந்த மண்டபம் புதுப்பொழிவோடு இந்த மண்டபம் உங்களுக்கு உருவாக்கி தரப்படும் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சாக்கடை தண்ணியிலும் குழந்தை ஸ்கூலுக்கு போகணும். ஆனா சாக்கடையா இருந்த கொசவங்குட்டைய மழைநீர் சேகரிப்பு திட்டமாக மாற்றி பூங்காவாக மாற்றி காட்டிய பெருமை உங்கள் வீட்டு பிள்ளையை. அது மட்டுமல்ல, வருகிற அத்துணை திட்டங்களுக்கும் நீங்கள் நன்றி பாராட்ட வேண்டும். அதுல அமுத்துனீங்கன்னா தான் 2000 ரூபாய் பணம் வரும். ஆமா, பட்டன் உதயசூரியன் படம் இருக்கு, அதுக்கு பக்கத்துல 3வது பட்டன் அமுத்துனீங்கன்னா வாழ்க்கையில் முதலிடத்துக்கு வரலாம் என்கிற அடிப்படையோடு நீங்க எல்லாம் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு
ஏராளமான மக்கள் இவ்வளவு பெரிய சிறப்பான வரவேற்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிற இந்த பகுதியினுடைய கவுன்சிலர் உட்பட பேரூராட்சி தலைவர் துணைத் தலைவர் உட்பட இங்கு வருகை புரிந்திருக்கிற தோழமை கட்சி தலைவர்கள் அத்துணை பேருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம் உதயசூரியன். நமது சின்னம் உதயசூரியன். பெருந்தர சட்டமன்ற தொகுதியின் மக்களின் சின்னம் உதயசூரியன்.